ஆர்ஆர் தெய்வ தரிசனம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பாதிரிப்புலியூர், கடலூர் பாடலீஸ்வரர் கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இறைவர் திருப்பெயர் தோன்றா துணைநாதர் பாடலீஸ்வரர் கன்னிவனநாதன் கடைநாளுடைய பெருமான் சிவக்கொழுந்தீசன் உத்தரரேசன் கரையேற்றும் பிரான். இறைவியார் திருப்பெயர் பெரியநாயகி அம்மை கோதை நாயகி. தலமரம் பாதிரி மரம். தீர்த்தம் கெடில நதி, சிவகர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், கடல், பாலோடை, தென்பெண்ணையாறு. வழிபட்டோர் சம்பந்தர், அப்பர், சேக்கிழார், உபமன்யு முனிவர், அகத்தியர், கங்கை, அக்னி மாங்கன முனிவர். இத்தலத்திற்கு கடைஞாழல், கன்னிவனம், பாடலாபுரம், ஆதிமாநகர், உத்தராபுரம், பாதிரிப்பதி, புலிசை என பெயர்களுண்டு. கடைஞாழூரர் என்பது மருவி கடலூர் என்றாயிற்று. ஒரு முறை கைலாயத்தில் பரமனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடினர். பலமுறை ஆடியும் தோல்வி பெருமானுக்கே. ஆனால் வெற்றி தனக்கே என கூறிய பெருமானின் திருக்கண்களை பார்வதி தன் திருக்கரங்களால் மூடினாள். இதனால் உலகம் இருண்டு அனைத்து செயல்களும் நின்று போயின. இதனை கண்ட இறைவி தன் செயலால் ஏற்பட்ட இன்னல்கள் கண்டு மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு வேண்டினாள். அதற்கு இறைவன் சிவபெருமான் இறைவியை பூலோகம் சென்று அங்குள்ள சிவத்தலங்களை பூஜிக்கும்படியும், அவ்வாறு பூஜிக்கும் போது எந்த தலத்தில் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றதோ அந்த தலத்தில் ஆட்கொள்வதாக கூறினார். அதுபோல் இறைவியும் பல தலங்களை தரிசித்துவிட்டு பாதிரிவனமாக திகழ்ந்த இத்தலத்திற்கு வந்தபோது இடது கண்ணும் இடது தோளும் துடித்ததால் இத்தலத்திலேயே தங்கி அரூபமாக உருவமில்லாமல் இறைவனை பூசித்து பேறு பெற்றாள். மத்தியந்தின முனிவரின் மகன் சிவபெருமானின் வழிபாட்டிற்காக வண்டுகள் வருவதன் முன் பூப்பறிக்க புலியின் கண்களும் பாதங்களும் பெற்று புலிக்கால் முனிவரான தலம். மங்கன முனிவர் பூஜித்து தான் பெற்ற முயல் வடிவ சாபம் நீங்க பெற்ற திருத்தலம். திருநாவுக்கரசரை அப்பரை கல்லில் பூட்டி கடலில் இட்டபோது சோற்றுணை வேதியன் பதிகம் பாடி நமச்சிவாய நட்டுணையாக கல்லே தெப்பமாக வருணன் தன் கைகளால் தாங்கி திருப்பாதிரிப்புலியூரின் பக்கத்தே அவரை கொண்டு வந்து கரை சேர்த்தான். கரையேறிய அப்பர் இன்றாலுமாய் என தொடங்கும் பதிகம் பாடி திருப்பாதிரிப்புலியூர் அரணை பணிந்தார். அப்பதிகத்தில் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியாளுங்களுக்கே என்று குறிப்பிடுவதால் இப்பெருமான் தோன்றா துணைநாதர் என்றும் பெயரும் பெற்றார். சிதம்பரநாத முனிவர் இயற்றிய தலப்புராணமும் தொல்காப்பியர் இயற்றிய கலம்பகமும் இருக்கின்றன. கஜலட்சுமி சன்னதியை அடுத்து துர்க்கை கோஷ்டமூர்த்தமுள்ள இடத்தில் அம்பிகை அருவ வடிவில் தவம் செய்த இடம் அருந்தவ நாயகி சன்னதியாக போற்றப்பட்டு வருகிறது. உருவமில்லை, பீடம் மட்டுமே காணப்படுகிறது. அப்பர் கரையேறிய இடம் தற்போது கரையேறவிட்ட குப்பம் வண்டிப்பாளையம் என்று வழங்குகிறது. அப்பர் சாமி குளம் கரையில் ஒரு சிறிய 4 கால் மண்டபமும் சாலையோரத்தில் உள்ளன. குளத்திற்கு பக்கத்தில் உள்ள ஓடைதான் முன்பு கெடிலத்தின் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. விநாயகர் கரங்களில் யுத்தத்திற்கு பதிலாக பாதிரி மலர்கொத்துகள் உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆர்ஆர் தெய்வ தரிசனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.